அனைவருக்கும் வணக்கம். டான் டிவியின் காஃபி வித் பிரமுகர் சீசன் 2ல உங்களை சந்தித்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில பலருடைய அனுபவங்களை பகிர்ந்திருக்கிறோம், பல கதைகளை கேட்டு தெரிந்திருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இன்றைய நிகழ்ச்சிக்கு எம்மோடு விருந்தினராக வந்திருக்கிற ஒரு நபர், அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா தன்னுடைய 12 வயசுல இருந்து சமூக சேவையில் ஈடுபட்ட ஒருத்தர். கிட்டத்தட்ட 35 வருடங்களுக்கு மேலாக தன்னுடைய சமூக சேவையை தொடர்ந்து கொண்டிருக்கும் ஒரு பெண்மணி. அதே மாதிரி ஒரு தொழில் முனைவோர் அப்படின்னு கூட சொல்லலாம். சுயமாக வீட்டிலிருந்தே பல வேலைகளை செய்து இன்றைக்கு ஒரு தனிய தன்னுடைய துறையில் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிற ஒரு ஆளுமையும் கூட. ரஞ்சினி சுரேஷ் அவங்க தான் இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கார்கள். வணக்கம். வணக்கம். புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுக்கும் உரித்தாகட்டும். நிச்சயமா இப்போ நம்ம பேசின விஷயங்கள்ல நிறையவே இருக்கு. அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கு இந்த சமூக சேவை அப்படின்றதும் சரி, சமூகத்துக்காக நம்மளை அர்ப்பணித்து நடக்கிறது அப்படின்ட்டு வரும்போது நிறைய விஷயம் இருக்குது. அதில் குறிப்பாக இந்த பெண்கள் தங்கள் தான் வீட்டு தலைமையும் தான் நிர்வகித்து கொண்டு இந்த சமூக சேவையில் பயணிக்கிறது அப்படின்றது பாரிய ஒரு கஷ்டமான விஷயமா நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி இருக்கிற நிறைய பேரோட கருத்தும் அதுவாக இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நான் 12 வயசுல இருந்து இந்த சமூக சேவை செய்யணும் அப்படின்ற ஆர்வத்தில் செஞ்சுட்டு இருக்கிறேன்னு அப்படின்னு. அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். 12 வயசுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வர்றதுன்னா நிறைய இஷ்யூஸ் இருந்திருக்கும், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வந்துடும். 12 வயசுல எப்படி ஆரம்பமாச்சுது இந்த விஷயம்? முதலில் டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றது நான் 12 வயசுலங்கிறதுல நான் 7ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருந்தேன். நான் களுத்துறை மாவட்டம் இங்கிரியர் ஐகம் கீழ்பிரிவுல பிறந்தது. 12 வயசுல என்னன்னா சமூக சேவைங்கிறது அறநெறி மூலம்தான் இந்த சமூக சேவை ஆரம்பமாகணுச்சு. ரொம்ப அறிமுகமே 12 வயசுல இருந்து தான் அறிமுகமாகணுச்சு. கொஞ்சம் பயன்தான். அப்ப சின்ன வயசு தானே, போய் செய்யறதுக்குல இப்ப யாராவது ஏசுவாங்களோ இதை சரி சொல்லிடுவாங்களோ அப்படி பயந்து அப்படியெல்லாம் இருக்க. ஆனா ஒரு பெரிய எனக்கு ஒரு பலம் அப்பா என் தந்தையார் ரொம்ப சமூக சேவையில அவர் ஈடுபட்டதுனால அவரோட வழியிலேயே இருந்து அப்படியே கொண்டு போயிட்டேன். பெருசா ஒரு கொஞ்ச நாள் ஒரு மாதம் 2 மாதம் பயமா இருந்துச்சு. போக போக அது அப்படியே பழகிட்டு, அது ஏதாவது நம்ம செய்யணும், பிள்ளைகளுக்காக செய்யணும், இந்த சமூகத்துக்காக நாம ஏதாவது கஷ்டப்பட்டு நம்மளால முடிஞ்சது, பெரிய படிப்புத்தான் படிச்சு செய்யணும்னு இல்லை சமூக சேவை. அதே மாதிரி சமூக சேவைன்னு சொல்ற நேரம் எல்லாராலையும் செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல இல்லையா. ஏன்னா சமூக சேவைக்கு நிறைய ஆர்வம் இருக்கணும், அவங்களோட விருப்பம், மனசால விரும்பி வரணும் சமூக சேவை செய்யறதுக்கு. எல்லாராலையும் முடியுமான்னு எனக்கு தெரியல. விருப்பத்தோட கட்டாயம் விருப்பம். இன்னொரு விஷயத்தை நான் இந்த இடத்துல சேர்த்து சொல்லணும். புதிய அலைகளை வட்டத்தினுடைய மகளிர் அணி தலைவியும் நீங்க தான். அது குறிப்பா இப்போ சமீபத்தில் ஆரம்பிச்ச நிறுவனம் அதுக்கு முன்னுக்கு 48 வருஷத்துக்கு மேல 45 வருஷத்துக்கு மேல புதிய அலைகளை வட்டம் இயங்கிட்டு இருக்கிறது. அவங்களோட சேவையும் போயிட்டு இருக்கு தொடர்ச்சியா. இப்ப மகளிர் அமைப்புல நீங்களும் ஒரு அங்கத்துவர மாதிரி தலைவராக இருக்கிறீங்க. அதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னுக்கு இப்ப நம்ம உங்களை பத்தின அறிமுகத்துல இந்த விஷயங்கள் கட்டாயம் தேவை அப்படின்ற ஒன்று இருக்கு. அதாவது 12 வயசை தாண்டி அதுக்கு பிறகு குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது நாங்கள் ஆரம்பத்தில் யங் ஏஜில் செஞ்சதை பல பேர் விட்டுருவோம். என்னென்னா குடும்ப சுமை அதிகமாகிடும், பிள்ளைகள் குடும்பத்தை பார்க்கணும் இப்படியான. பட் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செஞ்சீங்க? இல்லை, எனக்கு என்ன சொல்றதுன்னா, எனக்கு கிடைச்ச கணவரும் எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். அவரும் சேர்ந்துதான் இந்த சமூக சேவையில ஈடுபட்டதுனால எனக்கு கொஞ்சம் வசதியா இருந்துச்சு. பிள்ளைகளையும் கவனிச்சுக்கிட்டு வீட்டு வேலையிலையும் செய்துக்கிட்டு அப்படி எனக்கு இலகுவா இருந்துச்சு. குறிப்பா ஆலயத்துல ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க என்னது அறநெறிங்கிறைக்குல நம்ம பிள்ளைகளுக்கு நமக்கு தெரிஞ்ச தேவாரங்கள் பண்ணோட எப்படி படிச்சு கொடுக்கறது, பிள்ளைகளை எப்படி ஒரு ஆலயத்துல வந்தா நம்ம அமைதியா அதை கடைபிடிக்கிறது, அதையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். நான் சொல்றது இதெல்லாம் 93ஆம் ஆண்டு அப்படி காலகட்டத்துல பிள்ளைகள ஒரு அறநெறிக்கு வராட்டி கூட நாங்க போயிட்டு வீட்டுல போயிட்டு அடிச்சு இழுத்து கொண்டுட்டு அறநெறி படிப்பிச்ச காலம் அது. அப்ப ஆனா அப்போ எனக்கு அந்த ஒரு 12-13 வயசுலயே அவ்வளவு ஒரு தைரியம் இருக்கும்.
அப்ப வீட்டுக்கு போய் பிள்ளைகளை அடிச்சு கொண்டுட்டு வந்து இங்க உட்கார வச்சு படிச்சு கொடுத்தோம். அப்ப நிறைய பேரண்ட்ஸ், நம்மளோட பெற்றோர்கள் வந்து நிறைய நமக்கு வந்து என்ன சொல்றது உறுதுணையா இருந்தாங்க. ஏன்னா பிள்ளைகள் கட்டாயம் படிக்கணும் அப்படின்னு. ஆனா இந்த காலத்துல பொறுத்தவரையில பிள்ளைகளை ஏச கூட முடியாது இல்லையா? படிக்கிறவங்களுக்கு ஒன்றும் சொல்ல கூட முடியாது. விரும்புனா வாங்க, இல்லண்டா இருங்க அப்படிங்கிற மாதிரி தான். பிள்ளைகள் என்ன சொல்றாங்களோ அத இப்ப பேரண்ட்ஸ் கேக்குறாங்க, பெற்றோர்கள் கேக்குறாங்க. முன்ன வந்து நம்ம பெற்றோர்கள் சொன்னதை தான் நாங்கெல்லாம் கேட்டு அப்படித்தான் வளர்ந்தோமே ஒழிய. ஆனா இப்ப உள்ள பிள்ளைகள் வந்து ரொம்ப வித்தியாசம். ஆனா எனக்கு குடும்பத்துல உள்ளவங்க அவ்வளவு பேருமே வெறும் உதவியா இருந்தாங்க ஏண்ட சமூக சேவைக்கு. ஓகே, நிச்சயமா என்ன ஒரு விஷயத்தை இந்த இடத்துல ஞாபகப்படுத்தணும்னா, நீங்க சொல்லியிருந்தீங்க இப்ப இங்கிரியல இருந்த ஒருத்தர் இன்றைக்கு வந்து கொழும்புல உங்களுக்கான அடையாளத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க. தொழில் ரீதியாகவும் சரி, இன்றைக்கு நீங்க சரி பிஸ்னஸாகவும் இருக்கலாம், அதே நேரத்தில் இந்த அமைப்புகளோட பயணிக்கிறதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி இந்த தொழில் முனைவோர், அதே மாதிரி பெண் செயற்பாட்டாளர்கள், அதே மாதிரி பெண்களோட சார்ந்த விஷயங்கள்ல பயணிச்சுட்டு இருக்கிறது, அவங்க சார்ந்த சேவைகள்ல முகம் கொடுத்து அதோட சேர்ந்து பயணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். இது வந்து எப்படி சாத்தியமாச்சுது அங்க இருந்து கொழும்புக்கு வந்து? நான் வந்து இங்கிரிய ரைகமையில தான் நான் சொன்னேன். ரைகம் கீழ்பிரிவுல தான் வந்து இப்படி சமூக சேவை செய்யணும். 23 வருஷம் செஞ்சேன். எனது பர்சனல் சொல்லலாமோ தெரியா, இருந்தாலும் என் கணவர் வந்து இறந்துட்டாரு. ஒரு விபத்துல இறந்த பிறகு 2 பிள்ளைகள். அப்ப அந்த என் வீட்டு முன்னாடியே என் கணவர் அந்த இறந்த சம்பவம் இருந்ததுனால கொஞ்சம் தள்ளி இருந்தா நல்லோம் அப்படிங்கிறதுக்காக இடமாற்றமா கொழும்புக்கு வந்தோம். ஊர்ல இருந்து கொழும்புக்கு வந்து பிள்ளையில வந்து ஒரு சர்வதேச பாடசாலையில போட்டு அப்படி இருக்கிறீங்கள. அதுக்கு பிறகு நம்ம பொன்னம்பல வாணேஸ்வர கொச்சிக்கடை பொன்னம்பல வாணேஸ்வர சிவன் கோயில்ல அறநெறி திரும்பவும் நான் அதை ஜாயின் பண்ணேன். இப்ப தற்போது 10 வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறேன். அதுல இருந்துட்டும் தனியா அறநெறி மட்டும் செய்யாம இங்க கொழும்புக்கு வந்தவுடனே தான் அந்த முன்னேற்றம் நடையா. தனியா அது மட்டும் செய்யாம நான் ஒரு தனியார் கம்பெனியில பணிபுரிய என்ன போனேன். என் பிள்ளைகளை வளர்க்கணும் தானே, தனியா போராடி வளர்க்கணும். தந்தையார உதவியோட தான் பிள்ளைகளை வளர்த்துட்டு இருந்தேன். இருந்தாலும் நானும் தனியார் ஒரு நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுவும் இந்த திருமண வாழ்த்து அந்த மாதிரி ஒரு தனியார் கம்பெனியில. அப்படி இருந்துட்டு நிறைய இப்ப இங்க களுத்துறை மாவட்டங்கள்ல நிறைய கஷ்டமான பிரதேசங்கள் இருக்கிறாங்க. அப்ப அவங்க எப்படியோ நம்பர் எல்லாம் கண்டுபிடிச்சு, போன் நம்பர் எல்லாம் கண்டுபிடிச்சு, எங்களுக்கு இப்படி எங்களோட ஆலயத்துக்கு இந்த உதவி வேணும், எங்களோட பிள்ளைகள் இப்படி படிக்குது. அப்ப எனக்கிட்ட அவ்வளவு பெரிய அளவு இல்லை இல்லையா? இருந்தாலும் உதவி பண்ணக்கூடியவங்க தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க தானே, அவங்க கிட்ட கேட்டு அந்த பிள்ளைகளுக்கு தேவையான படிப்புக்கு தேவையான நிறைய அறநெறிகளுக்கு நிறைய குறிப்பிட்ட ஒரு அறநெறிகளுக்கும் மற்றது குறிப்பிட்ட ஆலயங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு இன்னமும் செய்துகிட்டு இருக்கிறேன். அதுக்கு பிறகு இன்னொரு ஒரு என்ன சொல்றது அவார்ட் செரமனி ஃபங்க்ஷன்ல எங்கட அலைகலை வட்டம் வந்து புதிய அலைகலை வட்டம் வந்து கொழும்புல 45 வருஷமா இயங்குது. அதோட நிறுவனர் வந்து திரு ராதா மேத்தா சார். அவர் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த நேரம் என்ன மீட் பண்ணி, அப்ப அவங்க எல்லாரும் சொன்னாங்க அந்த ஃபங்க்ஷன்ல இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப இவங்க ரஞ்சனி சுரேஷ் இந்த மாதிரி அப்படி எல்லாம் சொல்ல, இப்ப இவர் நம்பர் எடுத்துட்டு வந்து என்னிடம் பேசி, நீங்க வந்து இப்படி நாங்க மகளிர் அணி ஒன்று உருவாக்க உள்ளோம், நீங்க வந்து இதுல இணைய முடியுமா அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு நாங்க ஒரு மீட்டிங் போட்டு இந்த வருஷம் தான் இந்த 45 வருஷம் புதிய அலைகலை வட்டம் நடந்துட்டு இருக்குது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி தான் நாங்க மகளிருக்குன்னு ஒரு மகளிர் அணியை உருவாக்கணும். 6 பேரோட அந்த மகளிர் அணியை உருவாக்கி இருக்கிறோம். அது மகளிர் அணி உருவாக்கின பிறகு முதலாக நாங்க வந்து பொங்கல் விழா செஞ்சோம். பொங்கல் விழா செய்த பிறகு அந்த பொங்கல் விழாவில் பார்ட்டிசிபேட் பண்ணினவங்களுக்கு ஒரு பண பரிசு அது எல்லாமே சேர்த்து அதுக்கு பிறகு கலாமித்ரா அவார்ட் ஃபங்க்ஷன் செஞ்சோம். கலாமித்ரா அவார்ட் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஊடகத்துறையில பெண்கள் வந்து இருக்கிறாங்க, பெண்கள் வந்து தெரியுறாங்க. ஒரு பெரிய பதவியில இருந்தா மட்டும்தான் அவங்க
வெளியே அவங்களோட திறமையெல்லாம் தெரியுது. அதுலயும் நிறைய பேர் சாதிக்கிறாங்க. அந்த ஊடகத்துறையில பெண்கள் வந்து எவ்வளவோ பேர் சாதிக்கிறாங்க. அப்படி அவங்களோட திறமை வெளியே தெரியாம இருக்குது இல்லையா, அவங்கள தேர்ந்தெடுத்து நாங்க கலாமித்ரா அவார்ட் கொடுத்தோம். அதன் பிறகு நாங்க வந்து மகளிர் தின விழா செய்தோம். மகளிர் தின விழா அதுலயும் வீர வனிதைங்கிற இப்படிதான் திறமைசாலிகள் எங்கெங்க பதுங்கி இருக்கிறாங்களோ அவங்கள எல்லாரையும் கண்டுபிடிச்சு ஒரு வீர வனிதர் 5 பேருக்கு கொடுத்தோம். மற்றது வந்து பெண்கள் தலைமைத்துவம், பெண் மாதிரி எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. பெண்கள் தலைமைத்துவ குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு வந்து நிறைய உலர் உணவு பொதி அப்படியெல்லாம் தந்தோம் மகளிர் தினத்துக்கு. முக்கியமா நம்ம வந்து இன்னைக்கு நல்ல துப்புரவா இருக்கணுமா இருந்தா துப்புரவு பணியாளர்கள் அவங்க இல்லாட்டி நம்ம எல்லாம் இன்னைக்கு எப்படி இருப்போமோ தெரியாது இல்லையா. அவங்கள அழைத்து அவங்கள கௌரவித்து அவங்களுக்கு தேவை ஒரு சில பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுத்தோம். பிள்ளைகளுக்காக ஓவிய போட்டி செஞ்சோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்படியே செய்துட்டு இருக்கிறோம் இந்த அமைப்பு மூலம். தொடர்ந்து இந்த சம்பந்தமா பேசணும். அதுக்குள்ள ஒரு கேள்வி என்கிட்ட இருக்குது. பெண் தலைமைத்துவம் தாங்குற குடும்பங்களா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சூழலா இருக்கலாம். பெண்கள் என்ன மாதிரியான சவால்களை எல்லாம் எதிர்நோக்கலாம்? ஏன்னா நீங்க இவ்வளவு அமைப்புகள் சார்ந்து இவ்வளவு விஷயம் செய்யும் போது நிறைய பேரோட பேசியிருப்பீங்க. அதுலயும் குறிப்பா இந்த பெண் தலைமைத்துவமா இருக்கிறவங்க எதிர்கொள்ற பிரச்சனை, கஷ்டம், சூழ்நிலை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதுல என்ன மாதிரியான சவால்கள் இருக்கு? சவால் பெண்ணா வாழ்றதே பெரிய சவால் தான் இல்லையா. சரியான பெரிய சவால். இப்ப மற்றவங்களை பார்த்ததை விட என்னைய வந்து நான் அவங்களுக்குள்ள பாக்குறேன். நான் எப்படி சவால்ல இருந்து எவ்வளவு போராட்டத்து மத்தியில இருந்து இந்த நிலைக்கு வந்திருக்கிறது மாதிரியே ஒரு சில பெண்கள்ல நான் இவ்வளவு நாள் பேசினவங்கள்ல பார்த்துட்டு இருக்கிறேன். வெளியில போறதுல உங்களுக்கு தெரியும், தனியா நான் சொல்றது வந்து பெண்கள் தனிமையா வாழ்றாங்க. ஒரு கணவன் இல்லாம தனித்து வாழ்றவங்களை சொல்றேன். அவங்களும் மற்றது திருமணம் முடித்து இருக்கிற பெண்களும் இதே மாதிரிதான் நல்லா படிச்சு இருப்பாங்க. அவங்களுக்கு குடும்ப சூழ்நிலை மற்றது பிள்ளைகள் அப்படியெல்லாம் வார நேரம் வந்து அவங்களோட திறமையை வெளியே கொண்டுட்டு வர மாட்டாங்க. அதெல்லாம் அது அவங்களுக்குள்ள ஒரு சிலருக்கு வந்து கணவர் உறுதுணையா இருப்பாரு, ஒரு சிலருக்கு கணவர் பிள்ளைகளை மட்டும்தான் பார்க்கணும்னு ஒரு இது இருக்கும் இல்லையா, விதிவிலக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுல அவங்களோட திறமையெல்லாம் கொண்டுட்டு வர்றதுக்கு எங்கட இந்த புதிய அலைகளை மட்டும் பெருதுணையா இருக்குன்னு தான் நான் சொல்லலாம். நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. சவால்னு சொல்ற நேரம் வந்து இந்த சமூகத்தோட வாழ்றது பெரிய சவால். அவங்க சொல்ற ஒவ்வொரு விமர்சனங்கள், பெண்களை பத்தி நான் நிறைய இப்பதான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நிறைய விமர்சனங்கள். என்னை பொறுத்த வரையில வந்து நான் அடுத்தவங்களை சொல்றதை விட எனக்கு நடந்ததுண்டா அப்படி இந்த 18 என்னோட கணவரை இறந்து 18 வருஷம் 2 ஆண் பிள்ளைகள் அவங்கள வளர்த்து இப்ப இந்த அளவுக்கு கொண்டுட்டு வாரத்துக்குள்ள என்ன சொல்றது, பாதி ஜென்மம் முடிஞ்சிட்டுன்னு தான் சொல்லலாம். உண்மையா அப்படி சவால். ரோட்ல போற நேரம் நாங்க நல்லா உடுத்தினாலும் ஒரு விமர்சனம் வரும். யாரோட சரி பேசிட்டு இருந்தாலும் ஒரு விமர்சனம் வரும். தொழில் புரிகிற இடத்துல நாங்க யாராவது சகஜமா பேசினாலும் ஒரு விமர்சனம் வரும். இத்தனையும் எல்லாம் தனதாக்கிக்கிட்டு நம்ம பிள்ளைகளுக்காக, இப்ப என்னை பொறுத்தவரையில எனது குறிக்கோள் வந்து பிள்ளைகளை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் சேர்த்துறணும். அப்ப தனதாக்கிக்கிட்டு பிள்ளைகளை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோத்தையும் எதிர்த்து போராட முடியாம இல்லை. ஏன்னா நாங்க எதிர்த்து போராடுனா அந்த நேரத்துல கூட எங்கட எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும். நம்மட பேர் அப்ப நான் வந்து அமைதியா போயிட்டேன்டா அந்த இடத்துல என்னை பத்தி யாரும் அன்னைக்கு விமர்சனம் செய்ய போறது இல்லை. சம்பந்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் நம்மட பிரச்சனை தெரியும். நான் கத்தி பெரிய ஒரு சண்டையெல்லாம் போட்டா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்ப அன்னைக்கு மெயின் அது பெரிய சவால். அதுல இருந்து நாங்க வாரதே அமைதியா கடந்து வாரதே பெரிய சவால். நிச்சயமா இந்த சவால்களை எல்லாம் முறையடித்து எப்படி சாதிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விடயம் இருக்குது. நிச்சயமா இடைவெளிக்கு பிறகு பேசலாம் ரஞ்சினி சுரேஷ் அவங்க கூட. ஸோ நிறைய விஷயம் நான் சொல்லியிருந்தேன் அவங்களை பற்றி. இடைவெளிக்கு பிறகு இன்னும் பல கேள்விகளுக்கு பதில் தருவாங்க. சந்திக்கலாம்.
தொடர்ச்சியாக இணைந்திருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு காஃபி வித் பிரமுகர் சீசன் 2ல எங்களோட ரஞ்சினி சுரேஷ் அவங்க இணைஞ்சிருக்காங்க. புதிய அலைக்கலை வட்டத்தின் மகளிர் அணி தலைவி, அதே போல தொழில் முனைவோர், அது குறிப்பாக வந்து இந்த பெண் தலைமைத்துவங்களில் சாதிக்க துடிக்கும் ஒரு பெண்மணி. நிறைய விஷயம் பேசியிருந்தீங்க. இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ வீட்டில் இருந்துட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அது குறிப்பாக என்னன்னு சொன்னால் இந்த வெட்டிங் கார்ட், அதோட டிசைனிங், அதே மாதிரி மற்ற நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க. இந்த ஐடியா எங்கே இருந்து வந்துச்சு, எதை செய்யணும் அப்படின்னு? ஏன்னா நான் வந்து ஒரு 12 வருஷமா நான் வந்து ஒரு தனியார் கம்பெனியில இந்த வெட்டிங் கார்டு தான் வேலை செய்துட்டு இருந்தேன் அவங்ககிட்ட. இப்ப வந்து பிள்ளைகள் கொஞ்சம் பெருசாகணும்னா நாங்களா தனியா ஏதாவது சாதிக்கணும், ட்ரை பண்ணி பார்ப்போம், முதல் முயற்சி எப்படி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு ஆரம்பிச்சிருக்கிறேன். இப்போ கடந்த ஒரு 4 மாதமா தான் இருக்கும் ஆரம்பிச்சிருக்கிறேன். கடவுளே வந்து நல்ல வெற்றியா தான் இருக்குது. இப்போ நான் ஒரு 20-25 ஆர்டர்ஸ் மாதிரி எடுத்துட்டு இல்ல நம்பிக்கை தான். நாங்க நேர்மையா இருந்தோம்னா எதுலயும் சாதிக்கலாம். என்ன பொறுத்த வரையில இப்ப தெரியுது, தூரத்துல இருந்தெல்லாம் இந்த ஆன்லைன்ல ஆர்டர் தருவாங்க. ஒன்லி நம்ம போன்ல மட்டும் தான் பேசிக்கொள்றோம். அவங்களுக்கு தெரியாது நான் யாருண்டு, எனக்கும் தெரியாது அவங்க யாருண்டு. நம்மட பேச்சிலே நம்பிக்கை இருக்கணும். அதே மாதிரி ஒரு 15 ஆர்டர் ஆன்லைன்ல எடுத்து, மற்றது எனது நண்பர்கள் நல்ல எனக்கு ஒரு உறுதுணையா இருக்கிறாங்க நண்பர்கள் நிறைய பேர். அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி இப்ப தனியா ஆரம்பிச்சு செஞ்சுட்டு வாரேன் வெற்றிகரமா. இனியும் வெற்றிகரமா செய்யணும். நிச்சயமா. குறிப்பா வந்து முயற்சி எப்பயுமே வீண் விரயமாகாது. முயற்சி அல்லது பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதே போல இப்ப வந்து இன்றைக்கு இருக்கிற இந்த சூழல்ல வந்து என்னதான் நம்ம வந்து போட்டி போட்டாலும் சரி, சேவை செஞ்சாலும் சரி, நம்ம மேல விமர்சனம் கொண்டு வந்துட்டே இருக்கும். அந்த விமர்சனங்களை தாண்டினாதான் இன்றைக்கு வந்து பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, அவங்க செய்யற காரியத்தை வெற்றிகரமா செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்க மேல சரி, இல்லைன்னா நீங்க செய்யற சேவைகளா இருக்கலாம், இல்லைன்னா நீங்க செய்யற அமைப்பினூடாக நீங்க செய்யற இந்த சேவைகளுக்கு எல்லாம் விமர்சனங்களும் வரும். அது நல்லதும் வரும், சில நேரத்துல தவறான விமர்சனங்கள். இதெல்லாம் எப்படி எதிர்கொள்றீங்க? ஆனா விமர்சனம் இல்லாம இல்ல. இது வந்து என்ன பொறுத்த வரையில விமர்சனம் கட்டாயம் இருக்கணும். விமர்சனம் தான் நாங்க முன்னுக்கு வாரத்துக்கு அவங்க போடுற உரம் இல்லையா? நமக்கு ஒரு மோட்டிவேட்டே அந்த விமர்சனம் தான். அவங்க விமர்சிக்கத்தான் நாங்க நல்லா செய்வோம். ஏதாவது ஒரு காரணம் இருக்கிறதுனால தானே விமர்சிக்கிறாங்க. சும்மா நம்ம ஏனோ தானோன்னு செய்துட்டு போயிட்டு இருந்தோம்னா அதுல ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. இதுல நல்லா இருக்குது, இவகிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதனால தானே விமர்சிக்கிறாங்க இல்லையா? அப்ப நமக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு ஊன்றுகோலா இருக்குமே ஒழிய விமர்சனத்தை கண்டு நானும் அஞ்சுறது இல்லை. நிறைய விமர்சனம் பண்ணி இந்த கால சூழ்நிலையில வளர்ற பிள்ளை நீங்க எல்லாம் இல்லையா? அப்ப இந்த 18 வருஷத்துல எத்தனை விமர்சனங்களை நான் பார்த்திருக்கணும். ஆனா இன்றைக்குன்னா ஒரு சின்ன பிள்ளைகள் வந்து இப்போ உள்ள பிள்ளைகள் விமர்சனம் எல்லாம் வந்த உடனே பயந்து போயிட்டு ஒளியிறாங்க. நிறைய இப்ப நீங்க கிட்டத்துல பாத்திருப்பீங்க, சமூக மீடியால வந்து ஒரு தன்னை அசிங்கம்னு சொன்னதுக்காக கூட ஒரு பிள்ளை தற்கொலை பண்ணிக்கிச்சு. அப்படி இருக்கிற கீழே தனியா வாழ்ற, கணவனே இல்லாம தனியா வாழ்ற ஒரு பெண்ணை எப்படி எல்லாம் விமர்சிப்பாங்க. ஆனா நான் விமர்சனத்தை கண்டு பயப்படுறது இல்ல. சொல்லுவாங்க, அவங்க சொல்றவங்க அவ்வளோ பேரையும் போயிட்டு நமக்கு திருத்த முடியாது. நம்மட குறிக்கோள் ஏதோ அதுபடி நடந்து போய்கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். நீங்க சொல்ற இந்த விஷயத்துல இன்னொன்னு என்னன்னா, ஓகே இவங்க வந்து பெரியவங்க அதான் சொல்லுவாங்க, வயசுல மூத்தவங்க, அவங்க சொல்லிட்டு போறாங்க. பட் இன்றைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நம்ம பேசுறதா இருக்கலாம், இல்லை நம்ம சொல்ற விஷயங்களா இருக்கலாம், இல்லைன்னா அதை வந்து பெரிய அளவுல தான் வந்து என்ன சொல்ற கணக்கு எடுக்கிறது இல்லை அப்படின்வாங்கல்ல. அந்த மாதிரியான ஒரு கட்டத்திலேயும் இருக்காங்க. பெண்களாக இருக்கலாம், ஆண்களாகவும் இருக்கலாம், தொழில்கள் யாரா வேணா இருக்கலாம். பட் வந்து அதையும் மீறி சொல்லுவோம் பூமர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அப்படியான ஒரு சூழல்ல நீங்கள் வந்து இன்றைக்கு இத்தனை காலம் கடந்தும் சாதிக்கணும், எங்களோட திறமைகளை வெளிக்காட்டணும், அது யாராக இருந்தாலும் சரி, சிறுவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, செய்யணும், அவங்களோட திறமையை வெளிக்காட்டணும்,
அவங்களும் ஏன் பிறந்தோம் வளர்ந்தோம் இருந்துடக்கூடாது, ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் அடையணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்யுங்க. அப்போ இங்கே இருக்கிற யங்ஸ்டரையும் கூட்டிகிட்டு போக வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கும் வழிகாட்ட வேண்டிய ஒரு கடமை பொறுப்பும் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு அமைப்பினூடாக போகும்போது அது இன்னும் உங்களுக்கு கட்டாயமாக தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்குது. என்ன செய்யற ஐடியா என்ன? இல்ல இது ஒரு நல்ல கேள்வி. என்ன ஏன்னா இப்போ நாங்க வளர்ந்த நான் உங்களுக்கு அதை சொன்னேன், ஆல்ரெடி சொல்லி ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னேன். நான் முன்னுள்ள பிள்ளைகள் எப்படி நமக்கு மரியாதை தருவாங்க, இப்போ உள்ள பிள்ளைகள் முன்ன உள்ள நான் 13, 12 வயசுல எனக்கு 12, 13 வயசுல நான் படிச்சு கொடுத்த பிள்ளைக்கும் இப்ப நான் படிச்சு கொடுக்குற பிள்ளைக்கும் ரொம்ப வித்தியாசம். அப்ப டீச்சர் எல்லாம் கண்ட உடனே டக்குண்டு காலில் விழுந்துருவாங்க, அப்படியெல்லாம் ஒரு நல்ல ஒரு பயபக்தி இருந்துச்சு. டீச்சர் வாராடா அப்படின்னு டக்குண்டு அப்படி அமைதியா இருப்பாங்க. இப்ப ஹாய் டீச்சர் எப்படி அப்படி ஹாய் டீச்சர்னு போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு அப்புறம் ஆண்டின்னு போட்டுருவானுங்க. ஐயோ சாரி டீச்சர், பழக்கத்துல சொல்லிட்டேன். மத்தது இப்போ உள்ள சூழ்நிலை என்னன்னா பிள்ளைகளுக்கு நிறைய சுமைகளை திணிச்சுட்டாங்க, படிப்பு சுமைகளை நிறைய பேருக்கு திணிச்சுட்டாங்க. அதுக்காகத்தான் அந்த பிள்ளைகளை அப்படி அறம் தவறி வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அறநெறியே கொண்டுட்டு வந்தோம் இல்லையா? ஒரு அறநெறி அமைப்புங்கிறதே கொண்டுட்டு வந்தோம். அந்த அறநெறிக்கு கூட பிள்ளைகள் வருது இல்லையே. ஆனா இந்த விஷயத்தை இன்னைக்கு சொல்லலாமான்னு தெரியா, இருந்தாலும் அந்த அறநெறிக்கு பிள்ளைகள் வராததுக்கு காரணம் என்ன? அந்த கிளாஸ், தனியார் கிளாஸ் எல்லாம் வச்சு பிள்ளைகள் காலையில ஒரு 7 மணில இருந்து 12 மணி வரைக்கும் கூட பிள்ளைகளுக்கு டைம் இல்லை. அறநெறிக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், உங்கடையில இருக்கிற மாதிரியே நம்மடையிலயும் அறநெறி இருக்குது. என்னன்னா இந்த அறநெறி கல்விய அவங்க பெருசா இலவசமா கிடைக்கிறதுனாலயோ தெரியல, அதுக்கு மதிப்பு இல்லாம போயிட்டு உலக கல்வியில அதிகமான ஈடுபாடு கொடுத்ததால அதனால இந்த எப்பவுமே நமது யாரா இருந்தாலும் எந்த மதமா இருந்தாலும் சமயம் போதிக்கிற அந்த தர்மத்தை கடைபிடிக்கணும் இல்லையா? அப்பதான் நாங்க ஒரு சமூகத்துல நல்ல ஒரு மனிதனா வாழலாம். எல்லா சமயமும் அதே தானே போதிக்குது. அப்ப அதுக்கு பெற்றோர்கள் உறுதுணையா இருக்கணும், பிள்ளைய நல்லா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உறுதுணையா இருக்கணும். இப்ப நாங்க அப்படியும் இயலாதது முடியலன்னு சொல்லிதான் நாங்க இப்படி ஒரு அமைப்பையும் கொண்டுட்டு வந்திருக்கோம். எங்கட அமைப்பை பொறுத்த வரையில நீங்க பாத்தீங்கன்னா அமைப்புல எல்லா முறையா ஒரு பெண்கள்னா ஒரு கோலம் போட, நான் சைவத்தை பத்தி இந்து ஆக்களை சொல்றேன், கோலம் போட தெரிஞ்சிருக்கணும். சின்ன பிள்ளைகளுக்கு நிறைய ஒரு நடிப்பாற்றல் இருக்கு, ஒரு நாடகமா ஒரு எதுவா இருந்தாலும் ஒரு ஆற்றல் இருக்கு. அவங்களுக்கு சரியான ஒரு களம் இல்ல, அது ஒரு எதுல எப்படி போய் சேர்ந்து கொள்ளலாம், எப்படி நாங்க இதை மேடை ஏற்றலாம் அப்படிங்கிற ஒரு இடம் இல்லை. அப்ப நாங்க எதுவும் ராதா மேத்தா சார், நாங்க புதிய அலைகலை வட்ட நிறுவனர், ஒரு அற்புதமான ஒரு வழியை எங்களுக்கு காட்டி இருக்கிறாரு. ஆனா நாங்க அதுல இப்ப தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு வேலைகள், ஓவிய போட்டி, அவங்களோட ஓவிய திறனை பாக்குறது, நடன போட்டியா இருக்கட்டும், அவங்களோட கலைத்திறன், பேச்சு போட்டி, இப்ப தற்போது விவாத போட்டி, இப்ப நாங்க 27ஆம் தேதி சித்திரை, அதுக்கு கூட நிறைய கொண்டாட்டங்களுக்கு நிறைய போட்டிகள், அந்த ஒவ்வொரு இதுங்க செஞ்சுட்டு வரோம் பிள்ளைகளோட முன்னேற்றத்துக்காக. இன்றைய சமூகம் நல்ல திருந்தி நல்ல ஒரு ஒழுக்கமான பிள்ளையா வளர்க்கறதுக்கு எங்களால முடிஞ்ச பங்களிப்பு எங்களோட அமைப்பு மூலம் செஞ்சுட்டு வரோம். சரி, அதே போல இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் போதும் இளைஞர்கள்கிட்ட நீங்க போயிட்டு நெருங்குறதுக்கு இவ்வளோ வாய்ப்புகள் இருந்தாலும் அதை எப்படி சரியா பிளான் பண்ணி செய்யறது அப்படின்னு, அதாவது நம்ம என்னதான் ஒரு விஷயத்த செய்ய போறோம்னா, இப்போ நீங்கள் நிகழ்ச்சியை செய்ய போறீங்க என்றாலும் அதுக்கு ஒரு அஜெண்டா இருக்கணும், டைம் டியூரேஷன் இருக்கணும், அதே மாதிரி அதை எப்படி சரிவர செய்ய போறோம்ன்றது பிளானிங் இருக்கணும். ஒரு ஏ பிளானிங் மிஸ் ஆனா பி பிளான்ன்றது இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் திட்டங்கள் வச்சிருக்கீங்களா? இல்ல, அதுதான் இது நான் சொல்றது சமூக சேவைன்னு வர்ற நேரம் எல்லாமே அர்ப்பணிக்கணும், நிறைய எல்லாமே அர்ப்பணிக்கணும். இங்க நம்மட நேரம், எங்களுக்கு குடும்பம் இருக்குது, பிள்ளைகள் இருக்குது, அதையும் ஒரு பக்கம் வச்சுக்கொள்ளணும். சமூக சேவைங்கிற வரைக்கும் நம்ம முழு ஈடுபாடோட அதுல இறங்கணும். விரும்பித்தானே வாரோம் சமூக சேவை செய்யறதுக்கு. யாரும் போஸ்ட் பண்ணி நீங்க வாங்க இந்த பதவியில இருங்க இந்த சமூக சேவையை செய்யுங்கன்னு சொல்லல, விரும்பி வாரோம். எங்களால முடிஞ்சது, எங்களால என்ன முடியுமோ
எப்படி ஒரு பிள்ளைய நல்ல ஒரு வளப்படுத்தி அவங்கள கொண்டுட்டு போக முடியுமோ, அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்ய முடியுமோ, முடியும்னு தானே நாங்க வாரோம். அப்ப நாங்க அதை திடப்படுத்தி நீ கொஞ்சம் பேசி பிள்ளைகளோட ஆறுதலா அன்பா பேசி எப்படியோ எடுத்து பல திட்டங்கள், நான் மட்டும் இல்ல, பல எங்களோட உறுப்பினர்கள் இப்ப 12 பேர் இருக்கிறோம். 12 பேரும் நல்ல திறமைசாலிகள். அவ்வளவு பேரும் ஒவ்வொரு ஐடியாஸ் சொல்லி. இதுல இன்னொரு கருத்து இருக்கு என்னன்னா, இந்த மாதிரி 100 அமைப்பு வரும் போகும், எத்தனை நாளைக்கு தாங்கும்? அது மாதிரி இதெல்லாம் ஸ்டார்டிங் ஆரம்பத்துல இருந்த ஒரு குதிரை ரேஸ் வேகமா தான் ஓடும் அப்படின்ற மாதிரி நிறைய கதைகள் இருக்கு. ஸோ உங்களோட பதில் தலைவர் அப்படி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏண்டா இந்த அமைப்பு வந்து ஒரு பெரிய அமைப்பு. 45 வருஷம் எப்படியோ விடுபட்டு 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 இப்ப ஆரம்பிச்சு இப்ப எங்கட மகளிர்ல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. இப்ப நாங்க மகளிர் அணி அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்க இன்னொரு 5 வருஷம் கழிச்சு எங்களை நீங்க கூப்பிட்டீங்கன்னா கட்டாயம் நாங்க ஒரு 6 பேரும் வந்து இங்க இன்னைக்கு உட்கார்ந்து உங்களுக்கு நாங்க அதை சொல்லுவோம், என்ன செய்தோம் என்று சொல்லுவோம். அத எனக்கு நிச்சயமா சொல்ல முடியும். நிச்சயமா வாழ்த்துக்கள் அவங்களோட முயற்சிக்கு. இப்போ வந்து சரி, அடுத்த கட்டமா வந்து என்ன விஷயம்னா, இப்போ நீங்க சொல்லியிருந்தோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த ஆன்லைன்ல நீங்க பிஸ்னஸ் செய்றீங்க, அதே மாதிரி இந்த ஆர்டர் எல்லாம் வந்து இப்போ ஆன்லைன்ல வருது அப்படின்னு. ஸோ இந்த ஐடியா வந்து நீங்கள் ஒருத்தரா முயற்சி செஞ்சு இந்த ஐடியாவில் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. அதே மாதிரி இன்றைக்கு நிறைய பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் வந்து செய்கிறதுக்கு சில பேர் பயப்படுவாங்க. ஏன்னா தொழில் ஆன்லைனில் பண்ணுறதா, இல்லைன்னா தொழில் பண்ணுறதுக்கு இன்னொருத்தங்களை தங்கி வாழக்கூடிய ஒரு சூழல் கூட ஏற்பட்டிருக்கும். சில பேர் விமர்சனத்தால் கூட வெளியில் போக முடியாமல் தங்கியிருக்கிற ஒரு சூழல் இருக்குது. சில பேர் இதெல்லாம் தாண்டியும் சரி ஏதாச்சும் செஞ்சு நான் என்னோட சுயமாக என்னோட சொந்த காலில் நின்று எந்த குடும்பத்தை காப்பாற்றுவேன், இப்படியான ஒரு சூழலே நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பற்றின நீங்கள் உங்களோட அபிப்பிராயங்கள் என்ன மாதிரி? இது என்னண்டா முக்கிய காரணம் பயம். நாங்க இது ஒரு எந்த துறையா இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப எனது நான் வந்து வெட்டிங் கார்டு பிரிண்டிங் அந்த மாதிரி சம்பந்தமான துறையில தான் இருக்கிறேன். இப்ப நானும் ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள சரி வருமா, இதுல ஜெயிப்போமா அப்படின்னு. ஆனா என்னண்டா எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம இறங்கணுமே டக்குண்டு நம்ம உயரத்தை தொற்ற முடியாது இல்லையா. கொஞ்சம் கொஞ்சமா தான் போகணும். எனக்கு இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 மாசமா கூட ஒரு 2 அடே இது சரி வருமா, இது சரி வராது போல, கொஞ்சம் பயம், மனசுக்குள்ள பதட்டம். இத்தனைக்கும் 12 வருஷம் அனுபவம், அந்த தொழில அனுபவம். அப்படி இருந்தும் எனக்கு பயம். நான் சொல்றது வந்து பயத்தை தூக்கி போடுங்க. எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது பெண்கள் முன்னேறதுக்கு, எத்தனையோ விஷயங்கள். நீங்க பொதுவா பெட்டாவுக்கு போனீங்கன்னா ஒரு கடையை பேசி ஒரு சாரி எடுத்து அந்த சாரியை நான் ஒர்க் பண்ணி தாரேன், டிசைன் பண்ணி, நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு சாரி எடுக்கணும், நீங்களா ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணி போயிட்டு இந்த பாருங்க இது நான் தான் டிசைன் பண்ணி இருக்கிறேன். இன்னொரு கடை நம்ம வெட்கப்படக்கூடாது. நம்மகிட்ட தானே திறமை இருக்கு, நாங்க தானே அதை செய்ய போறோம். அப்ப அதை வந்து நீங்க கொண்டு போய் காட்டுனீங்கன்னா அதுல இருந்து ஒரு சாரி உங்களுக்கு வந்தாலும் அந்த மாதிரி ஒரு 2-3 கடைகள்ல நீங்க செஞ்சா தனியா இருந்து நீங்க ஒரு தனியான ஒரு தொழில் அதிபர் ஆயிடுவீங்க. இப்ப இதே மாதிரிதான் நானும் செஞ்சேன். நானும் ஃபர்ஸ்ட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி செய்யறேன், கஸ்டமருக்கு கால் பண்ணி கேட்கறது. அவங்க வந்து நம்மட பேச்சு, நம்ம பேசுறோம் தானே, பேசுறதுக்குள்ள அதுல உண்மையா இவ செய்வாவா, நம்ம அந்த பேச்சு திறமையில தெரியும். நாங்க தயங்கி 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 எல்லாம் பேசிட்டு இருந்தோம்னா இவ பேசுறதே இப்படி பேசுறான்டா, தொழில் எப்படி செய்வா, எந்த ஆர்டர் எப்படி செய்வான்னு யோசிப்பாங்க. அதனால பயத்தை விடணும். பயத்தை விட்டா எப்பவுமே ஜெயிக்கலாம். ஓகே, அதே மாதிரி இன்னொரு விஷயமும் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பா இன்றைக்கு இந்த சூழல்ல வந்து பெண் தலைமைத்துவம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமா பேசு பொருளா மாறி இருக்கு. என்னன்னு பார்த்தா இளம் விவாகரத்துன்ற ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி திடீரென்னு சொல்லி சின்ன வயசுல திருமணம் முடிக்கிறாங்க, திடீரென்னு சொல்லி ஒரு சின்ன கோவங்கள் வந்தா கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாம பிரிஞ்சு போற நிறைய குடும்பங்கள் இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் சமூகத்தில் எதிர்கொள்ள போகிற பிரச்சனையாக இருக்குது. இப்போ இது வந்து இன்றைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு இது ஒரு பெரிய விஷயமா இல்லாட்டிக்கும் எதிர்காலத்தில் காலம் போக போக தங்களுடைய சுய உழைப்பில் இல்லை சொந்த காலில் நிற்கும் போது இது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்தும். இல்லை இப்படிதான். இப்போ என்னன்னா தனியாக இப்போ சின்ன வயசுல அது
என்னை பொறுத்த வரையில சின்ன வயசுலயே இப்ப வந்து திருமணம் செய்ய மாட்றாங்க. குறிப்பா நம்ம பார்க்க போனா நம்ம கேட்டதுல வந்து முன்னையெல்லாம் நம்ம பாக்குறது வந்து முஸ்லிம் சின்ன வயசுலயே கல்யாணம் முடிப்பாங்க இல்லையா, அப்படி முடிப்பாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். முன்னதான் விரும்பி போயிட்டு இப்படி தற்கொலை பண்ணிக்கிறது, இதில் நிறைய பிரச்சனைகள். இப்போ உள்ள பிள்ளைகள் நல்ல புத்திசாலிகள் என்னை பொறுத்த வரையில, நான் பார்த்த அளவில். இப்ப நானும் சமூகத்தோட அறநெறிங்கிறைக்குல வந்து இப்ப நான் வந்து 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு கிளாஸ் டீச்சரா இருக்கிறேன். அப்ப இப்போ உள்ள பிள்ளைகள் சொல்ற கருத்தை நீங்க பார்த்தீங்கன்னா நமக்கே வியப்பா இருக்கும். அதனால இனி வரும் காலத்துல பிள்ளைகள் வந்து சும்மா தனியா போயிட்டு இந்த மாதிரி காதல் விஷயங்கள்லயோ தனியா சின்ன வயசுலயே நாங்க குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கிறதையோ அதெல்லாம் விரும்ப மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப உள்ள பிள்ளைகள் வந்து நல்ல அறிவாற்றல் உள்ள பிள்ளைகள். நான் இதை ஏன் சொல்றேன்னா, நான் வந்து இப்படி ஒரு உங்கள்கிட்ட இப்படி ஒரு இது பேட்டி எடுக்கிறீங்கள, நான் இதை சொன்னேன்னா நம்ம பிள்ளைகள் இப்படிதான்னு சொன்னேன்னா அந்த சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுவாங்க. அதனால இப்போ உள்ள பிள்ளைகள் அறிவாளிகள். இனி வருங்காலம் பிள்ளைகள் தான் நம்மட இலங்கையில வரும் எதிர்கால சந்ததிகள் வந்து அப்படி கொண்டு போவாங்க அவங்களோட லைஃப. நிச்சயமா கட்டாயம் உங்களுடைய வாக்கு பலிக்கட்டும். இடைவேளைக்கு பிறகு தொடர்ச்சியா பேசுவோம். தொடர்ச்சியாக அடைந்திருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு புதிய அலைகளை வட்டத்தின் மகளிர் அணி தலைவி, அதே மாதிரி சமூக சேவகி நிரஞ்சனி சுரேஷ் அவங்களோட பேசிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து ரெபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ், நீங்கள் டக் டக்குன்னு பதில் சொல்லுங்க பார்க்குறோம். ஓகே, இது வந்து வளமையாக நான் எல்லாத்தையும் கேட்குற ஒரு கேள்வி. உங்களோட முதலாவது சம்பளம், ஃபர்ஸ்ட் சேலரி? 7,500. இந்த இயரில் எந்த? இது வந்து 2008ல. ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு யாரை பார்த்தா அதிகமாக கோபம் வரும்? நான் பணி புரிஞ்ச இடத்துல ஓனரை பார்த்தா. ஏன்? சம்பளம் அதால ஒழுங்கா சம்பளம் கொடுக்கறேன் இல்ல சார். நான் இந்த விஷயத்துல எல்லாம் ரொம்ப ஜெனியூன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏண்ட குறிக்கோள் அதுல நான் ஜெனுவேன். ஓகே, அதே மாதிரி உங்ககிட்ட அடிக்கடி கேட்கிற உங்களுக்கு பிடிக்காத கேள்வி? அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. சரி, இவங்க இப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயம்? ஏன்னா எங்களோட முயற்சியை நிறைய பேர் சமூகம் அப்படி தட்டுப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். சரி, எனக்கு இதுதான் ஒரு கனவா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறது? எனது பிள்ளையில வந்து எதிர்காலத்துல நல்ல ஒரு குறிக்கோள், என் பிள்ளையில வளர்க்கறது தான் என் கனவே. அவ்வளவுதான். எனக்கு இந்த இடத்துக்கு போகணும்னு வாழ்நாள்ல ஒரு தடவை சரி போகணும்ன்ற ஆசை. அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை லண்டன் போகணும்னு. நிச்சயம். இப்போ ஒரு பிசினஸ் உமனா மாறிட்டீங்க, சீக்கிரமா போவீங்க. அதே மாதிரி சரி, எனக்கு இதுவரைக்கும் ஆசைப்பட்டு நிறைவேறாம இருக்கிற ஆசை அப்படின்னா நிறைய இருக்குது, எதை சொல்றதுன்னு தான் தெரியல. அது சரி. சரி, கடவுள் இல்லைன்னா யாரோ உங்ககிட்ட 2 வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டா என்னென்ன தெரியும்? 2 வரம் கேக்குறதா இருந்தா எனது கணவரை மீட்டு தரணும் ஒன்று. சரியா? நாங்க குடும்பமும் நாங்க பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கணும். சரி, உங்களுக்கு அடிக்கடி கோபம் வர விஷயம்? இந்த என் மகன் வந்து இந்த நேரமும் செல்போன்லயே இருப்பான், அதுதான் பயங்கர கோபம் வரும். சரி, ஓகே. நான் இந்த லட்சியத்தை அடையிறதுக்காக எது வேணா பண்ணுவேன், போராட ரெடியா இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? பிள்ளைகளை வளர்க்கறது தான் பெரிய லட்சியம். அதுதான் பெரிய விஷயம். சரி, சோசியல் சர்வீஸ் பண்றதுல எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த மகளிர் அணி ரொம்ப பிடிச்சிருக்கு. பெண்கள் எதை வந்து மாத்தணும், எதை வந்து மாத்தக்கூடாது, கர்வமா இருக்கணும்னு நினைக்கிற விஷயம்? பெண்கள் வந்து பயத்தை இல்லாமக்கணும், தனது உரிமையை வந்து எப்பவுமே எங்கேயுமே விட்டு கொடுக்க கூடாது. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா இதெல்லாம் நான் மாத்தணும்னு நினைக்கிற ஒரு விஷயம்?
எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் மாத்த வேண்டிய விஷயம் வந்து முக்கியமா இந்த எனக்கு வாய்ப்பு கிடைச்சா அத சொல்றேன். இந்த தொழிலாளர்கள் சம்பளத்துக்காக நிறைய போராடுறாங்க, மலையக தொழிலாளர்கள். அந்த சம்பளத்தை நிவர்த்தி செஞ்சு விடுவேன். சூப்பர் மேடம். கடைசியா மனிதர்கள் அப்படின்னா உங்க பார்வையில ஒரு அற்புதமான பிறவிகள். ரொம்ப டிப்ளமேட்டிக்கா நீங்க பதில் சொல்லியிருக்கீங்க. நன்றி. இதெல்லாமே வந்து இப்போ கொழும்புல வந்து இலகுவா வந்து இதெல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றோம். ஆனால் கொழும்பு இல்லாத பல பிரதேசங்களில் இதே மாதிரி சூழலில் நிறைய பெண்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கஷ்டப்படுற நிறைய இளம் பெண்களும் இருக்கிறாங்க. இவங்களுக்காக நீங்கள் இந்த அமைப்பு கூடாகவோ இல்லைன்னா ஒரு சமூக சேவையாளியாக இவ்வளோ நாள் செஞ்சதை தாண்டி அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னா என்ன விஷயங்களை செய்யலாம்? இல்ல இப்ப இந்த அமைப்பு கூட நாங்க ஸ்டார்ட் பண்ணி இப்ப ஜனவரிக்கு ஸ்டார்ட் பண்ணி இப்ப தொடர்ந்து நிகழ்வுகள் செய்து கொண்டு வாரதுக்கு காரணம் என்னன்னா, நாங்க செய்யற ஒவ்வொரு விஷயங்களும் பத்திரிகையில போடுறோம், ஒரு நியூஸுங்கள்ல கொடுக்கறோம். கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க இதெல்லாம் பார்க்கணும், பார்த்து இதே மாதிரி அவங்களோட ஊர் பக்கம் அவங்களோட பக்கத்துல ஒரு அமைப்பை உருவாக்கி இத நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான். இப்ப தற்போது நாங்க கொழும்புல மட்டும்தான் இதை செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னும் பல இடங்கள்ல செய்யற ஐடியாவும் எங்களுக்கு இருக்குது. நிச்சயமா. சரி, ஃபைனலா வந்து இந்த அமைப்பு சார்ந்து நீங்க நிறைய விஷயம் பண்றீங்க தானே, இதுல நீங்க பண்ணின விஷயங்கள் எல்லாம் சொன்னீங்க. அடுத்த கட்டமா இதுக்கான சில செயல் திட்டங்கள் வச்சிருப்பீங்க. இதனோட இது பண்ணணும், என்னென்ன மாதிரியான விடயங்கள் செய்ய வேண்டி இருக்குது, அடுத்த இதுல ஒரு அஜெண்டாவா யாப்ப நீங்க தயாரிக்கும் போது இந்த விஷயங்கள் எல்லாம் அடிப்படையா இருக்கணும் அப்படின்ற விஷயங்களையும் உள்ள வச்சிருப்பீங்க. அப்படின்னா அதெல்லாம் என்ன? இப்ப நாங்க வந்து எங்களோட அமைப்புல வந்து இப்ப மகளிர் அணி இருக்குது, அதே மாதிரி இளைஞர் அணின்னு ஒன்றை உருவாக்குறோம். இளைஞர்களை கூப்பிட்டு அவங்களுக்குள்ள பிரச்சனைகள், அந்த இளைஞர்கள் வந்து இப்ப உங்களுக்கு தெரியும் நிறைய அந்த போதை வஸ்துகளுக்கெல்லாம் அடிமையாகி அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. இப்ப நாங்க வந்து பெரியவங்க போயிட்டு சின்னவங்களுக்கு நம்ம போயிட்டு அறிவுரை கூறுறதை விட அந்த வயசுல உள்ள பிள்ளைகளே அந்த வயசுல உள்ள பிள்ளைகளுக்கு கூறுனா அவனுங்க ஏற்றுக்கொள்வானுங்க. ஏன் சொல்லுங்க, அடே இவன் நம்ம வயசுல இருந்துகிட்டே நமக்கே அட்வைஸ் பண்றான்னா நம்ம கொஞ்சம் திருந்த பார்க்கணும் இல்லையா? இப்ப அதுதான் எங்களோட அடுத்த குறிக்கோள். இளைஞர் அணி உருவாக்கிட்டோம், இப்ப அவங்கள வச்சு இதை செயல்படுத்தணும். அவங்களோட நண்பர்களா இருக்கட்டும், அது இப்ப நாங்க எப்பவுமே மகளிர் பக்கமே போயிட்டு இவங்களே அப்படியே அது வந்து தனியா ஒரு அமைப்பு. இப்ப இளைஞர்களை கொண்டுட்டு வந்திருக்கோம், இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து வெளிக்கொண்டுட்டு வரணும். அதோ இளைஞர்களுக்குள்ள திறமைகளை வெளிக்கொண்டுட்டு வரணும். பாய்ஸ் வந்து பாருங்க ஸ்கூல்ல எல்லாம் வந்து எந்த கலைவிழாக்கள் பெருசா கலந்து கொள்ள மாட்டாங்க இல்லையா? ஆனா இப்போ இளைஞர் அணின்னு உருவாக்குறதுல இப்ப நாங்க கிட்டடியில விவாதம் எல்லாம் செஞ்சோம். அதுல இளைஞர்கள் தான் பாய்ஸ் வந்திருக்கிறாங்க, எப்படி பேசுறாங்க தெரியுமா? அப்ப அந்த திறமையெல்லாம் அதுங்க ஒளியே தானே வச்சுட்டு இருக்குது, ஸ்கூல்ல செய்ய மாட்டாங்களாம், ஆனா ஒளிச்சு வச்சுட்டு இருந்திருக்கிறாங்க இல்லையா? அப்படி மறைச்சு அதுக்குள்ள வச்சிருந்திருக்கிறாங்க. இப்ப அதை கொண்டுட்டு வெளியில கொண்டுட்டு வர்றதுதான் எங்களோட வேலை. இல்ல அது மட்டும்தானா, இல்ல அதை தாண்டி வேற நிறைய விஷயங்கள் இருக்கு, செயல்பாடு மூலம் தான் காட்டணும், செயலால. சரி, இப்ப வந்து சரி இந்த விஷயம் சொல்லி இந்த இளைஞர்கள் அவங்கள நெறிப்படுத்துறது அது தொடர்பான பல விடயங்கள் இருக்கு. ஓகே, என்னதான் செஞ்சாலும் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு அமைப்புல சார்ந்தோ இல்லை அதுல பயணிக்கிறதோ இருந்தாலும் பொருளாதார தேவைன்றது இருக்கு. இப்போ பெரும்பாலும் வந்து இன்னைக்கு வேலைக்கு போகிறோம், காலையில் 9க்கு போயிட்டு 5:30க்கு வந்து வீட்டுக்கு அதுக்கப்புறம் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இப்படியே ஒரு 5-6 நாள் ஓடிடும். அதுக்கப்புறம் வீக்கெண்டில் ஒரு நாள் 2 நாள் தான் ஃப்ரீயாக இருக்கும். சில பேர் வீக்கெண்ட்லேயே வேலைக்கு போகிறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் வந்து பெண்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான ஒரு சூழல், ஏன்னா இன்றைக்கு இருக்கிற சுமை அப்படின்றது அதிகமாக இருக்குது, தேவைப்பாடுகளும் அதிகமாக இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்த வீக்கெண்டில் ஒரு நாள் சில பேர் லீவ் எடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி வீட்டு வேலையை பார்த்துரும் அப்படின்னு நினைக்கலாம். அதே மாதிரி சில வீக்கெண்டில் கூட வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இதில் நான் கலந்துக்கிட்டு ஒரு அமைப்பினூடாக செயல்படுறதுல எனக்கு என்ன லாபம் இருக்குது, அதே நேரத்தில் இதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற நிறைய கேள்விகளும் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்டதில்லை. இதை பற்றி தலைவியா நீங்க அதுதான் நான் சொன்னேனே உங்களுக்கு, செயல்பாடுல தான் நாங்க காட்டணும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கிற மாதிரி
அவங்களுக்கு இது எப்பவுமே வந்து ஒரு அமைப்புக்கு வந்துட்டு அவங்க நஷ்டமாயிடக்கூடாது, அவங்களோட தொழில் போயிடக்கூடாது, அவங்களோட காசு பணம் எதுவும் செலவு செய்யக்கூடாது, அவங்களுக்கு ஒரு ஏதாவது உதவி என்ன சொல்றது, அவங்க உதவி பெறுற மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்க இப்ப பேசிட்டு இருக்கிறோம். இனி வருங்காலங்கள்ல இப்ப போட்டிகள் அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நிறுத்திட்டு இனி நாங்க எப்படி அவங்களுக்கு ஏதாவது செய்யலாம் அப்படிங்கறதுதான் நாங்க இப்ப திட்டம் போட்டிருக்கிறோம். அதான் நான் சொன்னேன், செயல்படுத்துவோம். பெரும்பான்மையா வந்து இந்த மாதிரியான அமைப்புகள் ஒரு ஆர்வத்துல வேகத்துல வந்து உருவாகிறது. ஆனா வாழ்க்கை சுமை அப்படின்ற ஒரு கட்டம் வரும்போது இன்றைக்கு போகணுமா இல்லை தேவையான ஒருத்தர் வந்து இப்ப கொழம்புல இருக்கிற ஒருத்தரா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போறேன்னா பெட்ரோல் செலவு இருக்கு, இல்லைன்னா ஏதாவது ஒரு வாகனம் தயார் பண்ணி போடணும், அதுக்கான செலவுகள் இருக்கு. இது ஒரு தடவை செய்யறதுக்கு பிரச்சனை இல்லை, இதே 10 வாட்டி செய்யும்போது ஒரு பெரிய செலவா போயிடும். அப்ப அவங்களோட ஈடுபாடு அப்படின்றது குறைஞ்சிரும். இப்போ இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவங்களும் வந்து அதனூடாக ஒரு பயணம் பெற்றால்தான் வந்து தொடர்ந்து இயங்கக்கூடியதாகவும் இருக்கும். அதே மாதிரி இது நான் பொதுவா சொல்றேன், இதால வந்து இல்லை சேவைன்னு வந்துட்டு இந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு இருந்தாலும் ஒரு தனி மனித செயற்பாடுகள்ல இந்த சுமையும் ஒரு விஷயமா இருக்கும். அப்ப அப்படி இருக்கும்போது இன்றைக்கு நீங்க தலைவராக இருக்கும்போது இந்த ஒரு விஷயமும் உங்களுக்கும் ஒரு நேரம் தெரியப்படுத்தி இருக்கலாம், இல்லைன்னா கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை இப்படி ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கும் இருக்கும். அதாலதான் இந்த கேள்வியை நான் கேட்க வேண்டியதா இருந்துச்சு. இல்ல கட்டாயம் நாங்க அவங்களுக்கு இப்ப நானா இருந்தாலும் எந்த காசு செலவழிஞ்சு அது சும்மா அமைப்புக்கு போயிட்டு அநியாய செலவு தானே அப்படி நினைச்சதும் இருக்குது. ஆனா எங்களோட நிறுவனர் வந்து அதுக்கேற்ற தலைவர் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க, சம்மு அப்படின்ற அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து இவங்களுக்கு ஒரு ஒரு உறுதுணையா எவ்வளவு சரி என்ன சரி உதவி பண்ணலாம், எதுனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்குரிய திட்டங்கள் செய்துட்டு இருக்கிறோம். இனி வருங்காலத்துல உங்களுக்கும் தெரிய வரும், எல்லாருக்கும் தெரிய வரும். கட்டாயம் இந்த அமைப்புல வந்து அப்படி நிறைய பேர் வந்து பங்கு பெறலாம். ஏன்னா டக்குன்னு நாங்க அமைப்பு ஆரம்பிச்சோம். நீங்க சொன்ன மாதிரி பங்கு பெறலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டீங்க. ஆனா எப்படி பங்கு பெற, இதுல வந்து எப்படி நான் ஒரு அங்கத்தவரா மாறுறது அப்படின்ற விஷயம் இருக்கு. அது என்ன செய்ய, நீங்க புதிய அலைகளை வட்டமிட்டு நாங்க யூடியூப் எல்லாம் நாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்ப நாங்க அதுல வந்து நம்பர் எல்லாம் போட்டு இருக்கிறோம். இணைய விருப்பம் உள்ளவங்களுக்கு கூட நான் என்னோட நம்பரை சரி பர்சனலாவே உங்களுக்கு தரலாம். அப்ப அவங்க அது மூலம் கால் பண்ணிட்டு எப்படி இணையலாம் அப்படின்னா எங்களோட குரூப் நாங்க சங்கமித்த மாவட்டத்துல தான் எங்களோட ஒரு ஆபீஸ் மாதிரி ஒன்று இருக்குது. அதுல வந்து மீட்டிங் வைக்கிற நேரம் எல்லாம் நாங்க எப்பவுமே நாங்க மீட் கூட போறோம்னா வீரகேசரி தினகரன் அப்படி ஏதோ ஒரு பேப்பர்ல போட்டுருவோம், நியூஸ போட்டுருவோம். யாரை தொடர்பு கொள்ளணும்னு கூட போட்டுருவோம், அந்த நம்பர் எல்லாம் போட்டுருவோம். அதுல வந்து இணைஞ்சு கொள்ளலாம். எங்களோட சேர்ந்து சமூக சேவை செய்ய விருப்பம் என்றா எங்களோட சேர்ந்து சமூக சேவை செய்யலாம். சமூக சேவை செய்யறது மட்டும் இல்லாம அவங்களை அப்படியே விட்டுறது இல்லை. அவங்களுக்கு தேவையான என்ன மாதிரி விஷயங்கள் அதையும் நாங்க செய்து தரோம். சில வேளையில் நிறைய பேருக்கு தொழில் அப்படி இல்லைன்னா கூட எங்களுக்கு தெரிஞ்ச தொழில் நிறுவனங்கள் கிட்ட பேசி அவங்களுக்கு தொழில் வாங்கி அப்படியும் செய்துட்டு இருக்கிறோம். அந்த மாதிரியும் செய்து தரலாம். இவ்வளவு விஷயம் நீங்க செய்யணும் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஃபைனலியா நான் கேட்கிறேன், இந்த அமைப்போட நோக்கம் என்ன? இந்த அமைப்போட நோக்கம் வந்து இப்ப கொழும்புல அமைப்பு நாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த அமைப்போட நோக்கமே வந்து நிறைய திறமைகளை வெளிக்கொண்டுட்டு வராம ஒரு களம் இல்லாம தயங்கி கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தடமா அமைந்திருக்குன்னு தான் சொல்லலாம் எங்களோட அமைப்பு. வரும் கலைஞர்களை ஊக்குவிக்கிறது அது எல்லாமே எங்களோட நோக்கம். ரொம்ப நன்றி, அவங்களோட இந்த நேரத்தை செலவு பண்ணி இவ்வளவு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. அதையும் குறிப்பா வந்து பெண்கள் எதிர்நோக்குற பிரச்சனைகள், ஒரு பெண் தலைமைத்துவத்தில் இருக்கிற சிக்கல், அதே மாதிரி அதை எதிர்கொள்கிற முறை, அதே போல் இன்னும் பல விஷயங்களும் நீங்கள் சார்ந்த அமைப்புகள் சார்ந்த விடயங்கள், சமூக சேவை, இது போன்ற பல விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. உங்கள் நேரத்தை செலவு பண்ணி இங்கே வருகை தந்து இந்த இவ்வளோ விடயங்களையும் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கும் டான் டிவிக்கு மிக பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும். என்னென்னா இந்த அருமையான சந்தர்ப்பத்தை எனக்கு தந்ததுக்கு நிறைய ஆதங்கம் மனசுக்குள்ள இருந்து எப்பயாவது ஒரு வெளிக்கொண்டுட்டு வரணுங்கிறதுல இந்த அருமையான வாய்ப்பு கிடைச்சிச்சு. ரொம்ப நன்றி. உங்களுக்கும் நன்றி. உங்களுக்கும் உரித்தாகட்டும். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்த ரஞ்சினி சுரேஷ் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்றேன். அதே மாதிரி இன்றைய ஒளிப்பதிவில் ஈடுபட்டிருந்த
திவாகர், சுதர்ஷினி, சஞ்சய், முகமது ஆகியோருக்கு நன்றியை குறிக்கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.